இன்னைக்கு வந்து எக்ஸல் ஷீட்டில் ஒரு டேபிள் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் இருக்க எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே சில டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்களும் டைப் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட்டு நான் எல்லாமே சென்டராக ஏற்கனவே பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இதை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி அலைன்மெண்ட் வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்ணும்போது எல்லாமே வந்து அந்த சைடு அலைன் ஆயிடும் பாக்ஸில். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது ரைட் சைடாகவும், இதை கிளிக் பண்ணும்போது சென்ட்ரு பார்ட்டாகவும் அலைன் ஆகும். நமக்கு சென்ட்ரு பார்ட்டு தான் நீட்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு எக்ஸல் ஷீட்டில் இருக்க லைன்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து ஷோ ஆகுது. அப்போ இதையே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஃபைலில் போயிட்டு இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து அந்த டேபிள் காலம் வந்து இங்கே ஷோ ஆகாது. அப்போ நமக்கு டேபிள் காலம் வந்து ஷோ ஆகணும் அப்படின்னும் போது நம்ம பார்டர்ஸ் வந்து போடும்போது நமக்கு டேபிள் ஷோ ஆகும். அப்போது இதை ஃபுல்லாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் போய் ஆல் பார்டர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லி வந்து பார்டர் வந்து கிடைக்கிது. இப்போ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோன்னா நமக்கு ஃபுல் பார்டர்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி பார்டர்ஸோட ஒரு டேபிள் காலம் மாதிரி நீட்டாக வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நேம்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இதுலேயுமே வந்து பாருங்கள், நமக்கு வந்து இப்போ நேம் இப்போ சுபி வந்து நமக்கு இப்போ நமக்கு திவி வந்து இப்போ அது ஒரு லாங் நேமாக இருக்குது அப்படின்னா திவ்யஸ்ரீ அப்படின்னு நமக்கு ஒரு லாங் நேமாக இருக்குது. திவ்யஸ்ரீ ரூபா இந்த மாதிரி நமக்கு ஒரு லாங் நேமாக இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு ஃபுல்லாக வந்து அது ஷோ ஆகாமல் அந்த நேம் வந்து ஒரு மாதிரி அதுக்குள்ளே வந்து நமக்கு கவர் ஆகுது. ஸோ இந்த இதை நம்ம அப்படியே பிரிண்ட் வந்து நம்ம கொடுத்தோன்னா நமக்கு அதே மாதிரி தான் நமக்கு அந்த நேம் கிளியரன்ஸ் வந்து இல்லாமல் நமக்கு இப்படி வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து சரி பண்ணணும். இல்லை இப்போ எப்படி சரி பண்ணுறதுனா, இது சீரியல் நம்பர் வந்து பாருங்கள். இப்போ மேலே டாப்பில் இந்த இடத்துல நம்ம வரும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது. கரெக்டாக அந்த ஏபி காலமுக்கு நடுவில் இங்கே வரும்போது நமக்கு ஒரு ஏரோ மார்க் மாதிரி ஷோ ஆகுது, ஒரு கர்சர் வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம அந்த கர்சரை வந்து நம்ம இப்படி டச் பண்ணி இப்படி இழுத்தோம் அப்படின்னா ட்ராக் பண்ணோன்னா நமக்கு ஏவோட வித்து வந்து பெருசாகும். நம்ம பியில் வச்சு ட்ராக் பண்ணும்போது நமக்கு சீரியல் நம்பரோட பாக்ஸ் தான் பெருசாகும். அதனால் அந்த நேம் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு சீரியல் நம்பருக்கு சின்ன சைஸே போதும். இப்போ நமக்கு நேம் பாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அதோட எண்டில் தான் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த நேம் வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஃபிட்டடாக வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து ஏஜ் இருக்குது. ஸோ நிறைய பேரோட ஏஜ் இருக்குது. இப்போ இதுலேயே வந்து யார் யங்கஸ்ட் அண்ட் தென் யார் வந்துட்டு ஓல்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ இது யங்கஸ்ட் பக்கத்தில் வந்து நம்ம யங்கஸ்ட்டாக யார் இருப்பாங்க, யாரோட வயசு ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க தானே. அப்போது நம்ம இந்த சம்மேஷன் இங்கே ஒன்று இருக்கும், அதில் போயிட்டு நம்ம மின்னை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மின் கொடுக்கும் போது அது மினிமம்னு அர்த்தம். நம்ம இங்கே வந்து திரும்ப அந்த பாக்ஸை சூஸ் பண்ணணும். ஏன்னா அதுவே சூஸ் ஆகிறது வந்து சில எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ்லாம் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டாக அந்த ஏஜ் பாக்ஸை மட்டும் நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா ஸோ இருக்கிறதுலே யங்கஸ்ட் சுபி. ஸோ அந்த அவங்களோட ஏஜ் வந்து வந்துருச்சு. இருக்கிறதுலையே வயசானவங்க அதிகமான வயசு என்ன வயசு அப்படின்னு வந்து நம்ம பார்க்குறதுக்கு நம்ம மேக்ஸிமம் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஏஜையும் நம்ம ட்ராக் பண்ணி என்டர் பண்ணோம்னா நமக்கு அந்த மேக்ஸிமமான ஏஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம சிம்பிளாக வந்து கேல்குலேட் பண்ணலாம். இப்போ இது டோட்டலாக வந்து இவங்களோட அந்த இயர்ஸ் என்னன்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இவங்களோட எல்லா வயசையும் நம்ம சம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கனக்குள்ளே வந்து டோட்டல் இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டோட்டலாக இவங்க மொத்த வயசு என்ன, மொத்த வருஷம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதே சம்மேஷனுக்குள்ளே போயிட்டு நம்ம சம்மை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது மொத்தமும் நமக்கு என்டர் பண்ணும்போது நமக்கு 177 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு சம் வந்து கண்டுபிடிக்கணும். அதே இது வந்து இப்போ நம்ம இந்த சீரியல் நம்பரை வந்து
ஸோ இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். இப்போ நமக்கு ஒரு கவுண்ட் வந்து நமக்கு தெரியணும், மொத்தமாக எத்தனை அப்படின்னு கவுண்ட் தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது அது கவுண்ட் வந்து ஷோ ஆகும். அப்புறம் அந்த கவுண்ட் வந்து ஒன்லி ஃபார் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் கவுண்ட் வந்து எடுக்கும். இந்த மாதிரி நமக்கு லெட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து கவுண்ட் எடுக்காது. இப்போ இந்த டேபிளில் நான் நேமுக்கு வந்து அதிகமாக போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதே இது வந்து இந்த டைட்டில் வந்து அதிகமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்து இது வேணாம், நான் இங்கே தனியாக பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு 2 பாக்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு டைட்டில் இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது, இந்த சுச்சுவேஷனில் ஸோ டைட்டில் வந்து அது நீட்டாக வந்து என்னென்னா, ஸோ இந்த சுச்சுவேஷனில் நமக்கு இந்த டைட்டிலுக்கு வந்து அது ஹோல் பாக்ஸாக வந்து நீட்டாக வந்து நமக்கு இன்விசிபிளாக அது வந்து இதாகிடுச்சு. ஆனால் அதே இது இப்போ நம்ம நேம் வந்து இப்போ நேம் இல்லாமல் இப்போ அங்கே ஒரு நேம் வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸோ அந்த டைட்டில் வந்து பிக்காக இருக்கும்போது கரெக்டாக பாக்ஸில் அலைன் ஆகுது. ஆனால் அந்த பாக்ஸ்க்குள்ளே வர கண்டென்ட்டுக்கு நம்ம போகும்போது அது வந்து நமக்கு அவ்வளோ சென்டராக அந்த ஒரு இது வந்து கிடைக்கல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பாக்ஸை நம்ம வந்து ஃபுல்லாக கரெக்டான அளவுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி தெரியுதுல்ல, அதில் போய் நம்ம மெர்ஜ் அண்டு சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த 3 செல்லுமே மெர்ஜ் ஆகி சென்டர் வந்து பண்ணிடும். ஸோ இப்போ இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையே நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அதை நம்ம ட்ராக் பண்ணும்போது அதோட ஃபங்க்ஷன் தான் அடுத்த செல்லுக்கு வரும். ஸோ நான் ஒரு 3 பாக்ஸுக்கு ட்ராக் பண்ணி எடுத்தேன். ஸோ ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணுறேன். இங்கே நான் வந்து ஸோ இப்போ நமக்கு அது வந்து கரெக்டாக அந்த பர்ஃபெக்டாக வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு இருங்க இப்போ பார்டர் போட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நமக்கு அந்த பாக்ஸ் வந்து ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஒரு சூட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.